புதுக்கோட்டை நகர பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முகமது ஷேக். முகமது ஷேக், விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுக்கோட்டை நகர பகுதி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே மாலை நேரத்தில் மழை பெய்து வந்தது. குறிப்பாக அடைமழை முதல் மிதமான மழை வரை பெய்து வந்த நிலையில் வழக்கம்போல் நேற்று இரவும் புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழையானது தொடங்கியது. அந்த மழை இரவிலும் விடிய விடிய கொட்டி தீர்த்து தற்போது வரை மழை ஓயாமல் பெய்து வருகிறது. ஓயாமல் கொட்டி தீர்த்த இந்த அடைமழையால் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி உள்ளது. அதே போல் முக்கிய சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை கீழராஜ வீதி அருகே உள்ள தெற்கு ராஜ வீதியில் பூ மார்க்கெட் பகுதியில் பல்லவன் குளத்திலிருந்து வெளியாகும் நீர் சூழ்ந்து அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் பூ மார்க்கெட்டில் பூ மாலை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் அவதியடைந்து வருகின்றனர். அதே போல் பல்லவன் குளத்திலிருந்து வெளியாகும் தண்ணீர் அருகே உள்ள சாந்தாராமன் கோயிலுக்குள்ளும் உட்புகுந்துள்ளதால் அந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களும் அவதியடைந்து வருகின்றனர். அதே போல்தான் காட்டு புதுக்குளம் என்ற பகுதி இருக்கு. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே காட்டு புதுக்குளம் இருக்கு. அந்த காட்டு புதுக்குளத்திலிருந்து வெளியாகும் தண்ணீர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சூழ்ந்து நிற்பதால் அந்த பகுதியில் நிற்கக்கூடிய வாகனங்களும் தண்ணீரில் மிதந்து வருகிறது. அங்கிருந்து வெளியாகும் தண்ணீர் பெரியார் நகர் செல்லக்கூடிய சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதே போல்தான் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்து வருகிறது. குறிப்பாக தெற்கு 3ஆம் வீதியில் கழிவுநீர் கால்வாய் உள்ளது. அந்த கால்வாயில் இருந்து கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து வருவதால் அந்த பகுதியில் வர்த்தகம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தான் புதுக்கோட்டை நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் கொட்டும் மழையிலும் இடைவிடாமல் பணி செய்து வருகின்றனர். அதாவது சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மழைநீரை வெட்டிவிட்டு அருகே உள்ள கால்வாயில் செல்ல வைப்பது, ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பணி செய்வது என அவர்களது பணியையும் துரிதப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி, அரசு மன்னர் கல்லூரி அருகே உள்ள அம்பேத்கர் நகர் சாலையில் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலே பொதுமக்கள் தண்ணீரில் தத்தளித்து நடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எப்போது மழை பெய்தாலும் அந்த பகுதியில் தண்ணீர் சூழக்கூடிய நிலையில் அங்கேயும் உடனடியாக மாநகராட்சி ஊழியர்கள் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. தற்போது வரை மழை கொட்டி தீர்த்து வருவதால் மேலும் தண்ணீர் பல்வேறு இடங்களில் சூழக்கூடிய நிலையில் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.